இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர் அல்ல. அனைத்து முதலீடுகளும் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் செபியில் பதிவு செய்யப்பட்ட தகுதியான நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, டிஜி இன்வெஸ்ட்மெண்ட் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற பணம் எதிர்காலத்தில் கிடைக்கும் அதே அளவு பணத்தை விட அதிக மதிப்பு உடையது. ஸோ இதுதான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி டிவிஎம் அப்படிங்கிறதோட கோர் கான்செப்ட். இன்ஃப்ளேஷனால் பணத்தோட மதிப்பு குறையிறது தான் இதற்கு காரணம். ஸோ உதாரணமாக இன்னைக்கு இருக்கும் 1000 ரூபாயோட மதிப்பு அதே ஒரு வருஷம் கழிச்சு அதே 1000 ரூபாயோட மதிப்பும் சேமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது மேத்தமெட்டிக்கலாக ரெண்டுமே ஈக்குவல் தான். இன்னைக்கு இருக்கிற 1000 ரூபாயும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கக்கூடிய அதே 1000 ரூபாயும் ரெண்டும் சமம். ஆனால் பொருளாதாரப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சமம் கிடையாது. ஸோ இன்னைக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்து ஒரு 10 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதுவே 5 வருஷம் கழிச்சு அதே 1000 ரூபாயை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே 10 பொருள் உங்களால் வாங்க முடியாது. உங்களால் வெறும் 6 பொருள் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ இதற்கு காரணம் இன்ஃப்ளேஷன். ஸோ பணத்தினோட மதிப்பு குறையிறது தான். அடுத்ததான் நம்ம இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீ கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கீ கான்செப்ட் ஏர்னிங் பவர். ஸோ பணத்தின் மூலம் வருமானம் உருவாக்கும் திறனுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக எங்கிட்ட ஒரு 1000 ரூபா பணம் இருக்குது. ஸோ இந்த 1000 ரூபாயை அப்ராக்சிமேட்டாக 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ அது 1 இயருக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாயாக கிடைக்கும். இதில் இந்த 100 ரூபா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏர்னிங். அதாவது இப்போ நாம் இன்வெஸ்ட் பண்ணது 1000 ரூபாய் அப்படிங்கிற பணம். ஸோ அந்த பணத்தின் மூலமே 100 ரூபா அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பணத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கீ கான்செப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். என்னிடம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஒன்றை மட்டும்தான் நான் தேர்வு செய்யணும். இப்போ நான் அந்த ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்கிறதுனால மற்றொரு ஆப்ஷனில் கிடைத்திருக்கக்கூடிய லாபத்தை நான் இழக்கிறேன். இந்த லாஸை தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குது. எனக்கு இதை சேவ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கலாம். ஸோ அப்படி சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன்னா எனக்கு 3% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே எஃப்டியில் வச்சுருக்கேன்னு வைங்களேன், எனக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போது நான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணுறேன். அதாவது சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3% மட்டுமே ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போது இதில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் இப்போது எஃப்டியை சூஸ் பண்ணாததுனால எனக்கு 3.5% லாஸ் ஆகிருக்கும். இந்த 3.5% தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஹோட்டலுக்கு போகிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச 2 டிஷ்ஷு தான் அங்கே இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பீஸா. ஸோ இந்த 2 டிஷ்ஷு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். எங்கிட்ட இருக்கிறது வெறும் 200 ரூபா. பட் ரெண்டுமே என்னால் ஈட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றொன்னோட ப்ரைஸும் 200 ரூபா. ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். அப்போது நான் சிக்கனை சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் பீஸா சாப்பிட முடியாது. நான் பீஸாவை சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் சிக்கன் சாப்பிட முடியாது. இப்போ நான் சிக்கனை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் பீஸா சாப்பிட்ற வாய்ப்பை இழக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ ஃபைனலாக இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் இதை தேர்வு செஞ்சால் எனக்கு என்ன இழப்பு நிகழப்போகிறது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோன் பை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இதனால் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட். நான் எதை லூஸ் பண்ணுறேன்? ஸோ அந்த ஃபோன் வாங்கின காசுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அதில் இருக்கக்கூடிய ரிட்டனை இதில் இழக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேம் அதிகமாக விளையாடுறேன் அப்படின்னா ஸோ அது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன், ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ அதுவே நான் இங்கே இழக்கிறது என்னென்னா ஸ்கில் டெவலப் பண்ணுறதை இங்கே இழக்கிறேன். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் சேவிங் மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது சேஃப்டி. நான் இழக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ். இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்த கீ கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன். ஒரு நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை காலத்துடன் அதிகரிப்பது தான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பணத்தோட மதிப்பு குறையுது, பொருட்களோட விலை வந்து அதிகரிக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா முன்னாடி குறைவான விலைக்கு கிடைத்த பொருள் இப்போ அதே பொருள் வந்து அதிக விலைக்கு கிடைக்கிறது. இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பெட்ரோல் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2004 பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக 34 ரூபா. அதுவே 2025 பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக 105 ரூபா. ஸோ இப்போது 2004 2025 வரைக்கும் 71 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து 208% வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 2004 2025 வந்து 3 மடங்கு இந்த பெட்ரோலோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் 2004 100 கொண்டு போனால் உங்களுக்கு 3 லிட்டர் பெட்ரோல் கிடச்சிருக்கும். அதுவே 2025 அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டருக்கு கீழே தான் வந்து உங்களால் பெட்ரோல் வாங்க முடியும். ஸோ இப்போ 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டருக்கு கீழே தான் வந்து உங்களால் பெட்ரோல் வாங்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து 3 மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அதே தான், பொருளோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது. நம்ம 2004 100 3 லிட்டர் வாங்கியிருக்கோம். ஆனால் 2025 100 அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டர் தான் வாங்க முடியுது. சேம் பணம், அதோட வாங்குற திறன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்டிங். ஸோ இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறத 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் மீது இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இதை தான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ அப்ராக்சிமேட்டாக 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 1000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 100 ரூபா கொடுத்துருக்கும். ஸோ இப்போ இது என்னவா மாறும்னா அந்த 1 இயருக்கு அப்புறம் 1100 ரூபாயாக மாறும். ஸோ இந்த 1100 ரூபாயை எகைன் வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த 1100 ரூபாய்க்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் 10 ரூபா சேர்த்து எனக்கு 2வது இயரில் 1210 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே நான் 3வது வருஷம் கன்டினியூ பண்ணேன்னா, ஸோ இது என்ன ஆகும்னா 1210 ரூபாயா 3வது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ 3வது வருஷம் முடிவில் 121 ரூபா கிடைக்கும். ஸோ எனக்கு எண்டிங் அமௌண்ட் 1331 ரூபா கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1000 ரூபா. ஸோ ஃபஸ்ட் இயரோட எண்டில் வந்து நமக்கு 1100 ரூபா கிடச்சிருக்கும். அதாவது இந்த 100 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது எகைன் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 110 ரூபா வருது. அப்போது 1210 ரூபா கிடைக்கிது. ஸோ எகைன் நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டோட எகைன் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இப்போது எண்ட் ஆஃப் த 3 இயர்ஸில் வந்து 1331 ரூபா கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காம்பவுண்டிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ ஸோ அந்த அளவுக்கு க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த காம்பவுண்டிங்கோட மேஜிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன் டைம் வேல்யூ ஆஃப் மணியோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வேல்யூ. ஸோ ஃப்யூச்சர் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற பணம் எதிர்காலத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே கால்குலேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஃப்யூச்சர் வேல்யூ எஃப்வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சர் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு 1000 ரூபா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 1000 ரூபாயை அப்ராக்சிமேட்டாக 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு 3 இயருக்கு. அப்போ 3 வருஷம் கழித்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதனோட மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1331 ரூபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம் 1000 ரூபாயோட மதிப்பு ஃப்யூச்சரில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஃப்யூச்சர் வேல்யூ. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர் கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ எதிர்காலத்தில் கிடைக்கும் பணத்தின் இன்றைய மதிப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற ஃபார்முலா மூலம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் வேல்யூ வந்து எனக்கு 1331 ரூபா. அதை வந்து நான் 10% ரிட்டர்ன் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ இயர் வந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ இயர் வந்து நான் லுக்கப் பண்ண போகிறேன்னா 3 வருஷம் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அதனால் எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 1000 ரூபா. ஸோ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ எதுக்குன்னா ஃப்யூச்சர்லேயே எனக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. ஸோ அந்த அமௌண்ட்டோட கரண்ட் வேல்யூ
என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு உங்ககிட்ட கடவுள் வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து இப்போவே ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், நீ வாங்கிக்கலாம். இல்லை நான் 3 வருஷம் கழித்து உனக்கு வந்து 1500 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ வந்து 1000 ரூபா, ஆப்ஷன் பி 3 வருஷம் கழித்து 1500. ஸோ இப்போது நாம் இதை ஃபியூச்சர் வேல்யூ இந்த 1000 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது? 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 1331 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் கழித்து எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபா. ஸோ இப்போது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பியாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ 1000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் கழித்து அதனோட வேல்யூ 1331 ரூபா தான் இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1500. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ உடனடியாக கிடைக்கிற லாபத்தை விட காத்திருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். ஸோ இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில், அதுக்கப்புறம் லோன் இஎம்ஐ கால்குலேஷனில், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில், பிஸ்னஸ் வேல்யூவேஷனில், ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்தவும். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.